Welcome all of you to my video. In this video, we're going to see Chapter 6 Trigonometry, Example 6.29. As observed on the top of a 60-meter high lighthouse from the sea level, the angles of depression of two ships are 28 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same kind of the lighthouse, find the distance between the two ships. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒரு 60 மீட்டர் லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த லைட் ஹவுஸ்லேருந்து சி லெவலில் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 2 ஷிப்ஸ் வருது. ஸோ 2 ஷிப்ஸ்னால் இந்த மாதிரி கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, சி லெவல்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஷிப் எடுத்து நான் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து 28 டிகிரி இருக்கிறனால கொஞ்சம் தள்ளி வரும், 45 டிகிரி அதுக்கு முன்னாடி வரும் சம்திங். ஸோ அப்படி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தாலே தெரியும், ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிகைண்ட் அஸ் அதர் ஆன் த சேம் சைடு. ஸோ ஒன்று வந்து இந்த சைடுன்னு நினச்சிடக்கூடாது. அங்கே ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே ஒரே சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஷிப்பு இங்கே தான் வரும், இன்னொரு ஷிப்பு இங்கே தான் வரும். ஸோ ஒரு ஷிப்புக்கு முன்னாடி தான் இன்னொரு ஷிப் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்க, 2 ஷிப்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கேருந்து அவங்க எலவேஷன் ஆங்கிள் பார்க்குறாங்க. ஏன்னா எலவேஷன் ஆங்கிள் வந்து கீழே பார்க்கக்கூடியது, இது நம்ம நார்மல் மேலே நார்மலாக பார்க்கக்கூடியது, இது வந்து இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இன்னொரு ஷிப்பு. ஸோ அது வந்து ஸோ இந்த மாதிரி வருது. இது வந்து இது அவ்வளோ 45 டிகிரி வந்துடும், இது அவ்வளோ 45 டிகிரி வரும், இது இவ்வளோ மட்டும் 28 டிகிரி வரும். ஸோ இதுதான் அவங்களுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கூட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி போகுது பாருங்கள். அப்போ என்ன சொல்லலாம், இந்த ஆங்கிள் 28 டிகிரி இருக்குது, அப்போ இது என்ன தான் 28 டிகிரி இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல். ஸோ அதனால் இப்படி நம்ம எழுதிடலாம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் மாதிரி வரும். தென் இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, ஏன்னா இது இதனோட இது. ஸோ இது வந்து அப்போ என்ன வரும், 45 டிகிரி வரும். ஸோ இந்த நம்ம பெஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு வந்து எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு வந்து 60 மீட்டர் லைட் ஹவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மீட்டர் போட்டுருக்காங்க. இதெல்லாம் டிஸ்டன்ஸ் எதுவுமே எதுவுமே தெரியாது. இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள்ஸை நேம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி அண்ட் திஸ் ஒன் இஸ் டி. இது வந்து நார்மல் எம் நான் சொல்லி வச்சுக்கிறேன், எம் மாதிரி அது எடுத்துக்கலாம். ஸோ நான் எம்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்போ எது தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கிட்டேன், ஆங்கிள்ஸ்லாம் எழுதிக்கலாம் முதல்ல. ஸோ ஆங்கிள் ஏஎம்ஏடி, ஆங்கிள் எம்ஏடி, ஆங்கிள் எம்ஏடி இஸ் ஈக்குவல் டு 28 டிகிரி. எம்ஏடி சொன்னாச்சுன்னா இந்த ஆங்கிள் ஆகிடும். ஸோ அதான் எம்ஏடி இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு யுவர் 28 டிகிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், எம்ஏசி, எம்ஏசின்னு வருது. ஸோ அது ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எம்ஏசின்னு வந்தாச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த ஆங்கிள் வரும். ஸோ எம்ஏசி, ஆங்கிள் எம்ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி. சி நடுவில் தான் அந்த மாதிரி வந்துருக்கு, ஏசிபி. திஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. சி தான் ஆங்கிள், என்ன அதனால தான் சி நடுவில் எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், ஆங்கிள்ஸ் எழுதியாச்சு. தென் இப்போ வேறு என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு யுவர் 60 மீட்டர் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அது கொஸ்டினில் எழுதுறாங்க. தென் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு வந்து சிடி கண்டுபிடிக்கணும். சிடி தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த 2 ஷிப்ஸ், 2 ஷிப்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். தென் இது ஃபுல் பிடி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிடலாம். பிடி ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள், பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அப்படி பிடியும் பிசியும் தெரிஞ்சாலே ஈஸியாக மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு உள்ள ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதியாச்சு, டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏசிபி என்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஸோ ஏசிபி என்ற ட்ரையாங்கிள் எடுக்கும் பொழுது ஏசிபி இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா நம்மளுக்கு 45 டிகிரி வருது. ஸோ 45 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேன் டீட்டா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏன் டேன் டீட்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஹைப்பர்நியூஸ் சொல்லி வேல்யூஸ் ஒன்றுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளுக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஹைப்பர்நியூஸ் இருந்தால் தான் சைன் காசுன்னு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டேன் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆப்போசிட் அண்ட் அட்ஜஸ்டன் மட்டும்தான் வரும். ஸோ இயர் ஆப்போசிட் ஏபி அண்ட்
அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த எடுத்திருக்க ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ அதுக்கு வந்து பிசி என்பது தான் ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு டேன் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டேன் எந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்க 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். tan 45 என்பது 1 உங்களுக்கு. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு இருக்குது. ஸோ இது ஏபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் 60. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம் 1 is equal to 60 பை பிசின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் பிசி இதுக்கு ரெண்டு சைக்கிள் வந்துருங்க. பிசி இஸ் ஈக்குவல் டு 16 வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு போடுவோம். இன்னும் எந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏடிபி. என் ட்ரையாங்கிள் ஏடிபி ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 டிகிரி. 28 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா tan 28. ஸோ அங்கேயும் tan தான் போடணும். ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் 60 அண்ட் அட்ஜசன்ட் பிடி. ஸோ tan 28 இங்கே கொடுத்துருக்காங்க 0.5317 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5317 இஸ் ஈக்குவல் டு ஏபி. வாட் இஸ் ஏபி? 60 அண்ட் பை பிடி. இது நம்மளுக்கு தெரியாத விஷயம் அது பிடி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ பிடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது 60 பை 0.5317 அப்படி சொல்லி வந்துடலாம். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணலாம். பிடி இஸ் ஈக்குவல் டு 60 பை 0.5317. நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் 4 பாயிண்ட் தள்ளி வச்சதுனால ஒரு 1000 இந்த வட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும்னா ஸோ 1000 ரைட்டா 10,000 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 60 இங்கே ஒரு 40 இருக்குது. ஸோ 40 டிவைடட் பை 5317. ஸோ இப்படி வந்துடும். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 112.84 அப்படி சொல்லி வருது. ஸோ பிடியோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 112.84. இப்போ நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வந்து சிடி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ சிடி கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். CD is equal to question bar. BC is equal to BD plus BD is equal to BC plus CD அப்படி சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அதில் பிடிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 112.84 அண்ட் பிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 ப்ளஸ் சிடி. இப்போ இந்த சைடு கொண்டு வந்துருங்க. CD is equal to 112.84 minus 60. ஸோ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா CD is equal to 112.84 minus 16 பார்த்தீங்கன்னா 4821. ஸோ 52.84ன்னு வருது. ஸோ இதுதான் அவங்க ஆன்சர். ஸோ இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா ஆக்சுவலாக அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனாச்சுன்னா இது வந்து 45 கூட வரலாம். ஸோ 45 இது 85 வரலாம். ஸோ 85 கூட போட்டுக்கலாம். ஸோ உங்கள் புக் ஆன்சர் உங்களுக்கு வந்து 85 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலி இதை நான் வந்து 3 டிஜிட்ஸ் போட்டிருக்கணும். 3 டிஜிட்ஸ் போட்டிங்கன்னா 5 வரும். ஸோ அப்போ நீங்கள் அரௌண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 5 போட்டுடலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஓகே தான். சிமிலராக இருக்குதும் ஆன்சர் சிமிலராக இருக்குது. 52.85 மீட்டர் அப்படி சொல்லி சம் பண்ணிங்க முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.